கர்த்தர் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாரா. ஏனென்றால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வருகிற நாட்கள் மிகவும் சமயமாயிருக்கிறது. அந்த வசனத்தை மீண்டும் படிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12, 14 வரைக்கும். அவருடைய நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துடைய பெயரை சொல்லி இந்த ஜனங்கள் மத்தியில் வரும்பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் நினைத்து பாருங்கள். அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. இப்ப அவர்கள் மூலமாக சொல்லப்படுகிற, இப்ப நான் அவரை அறியாமல் ஒரு காலத்தில் இருந்தேன், பெயர் கிறிஸ்தவனாய் இருந்தேன், நெற்றியில திருநீர் அடிச்சுட்டு பொட்டு வச்சுட்டு எல்லா கோயிலும் எம்மதமும் சம்மதம் என்று இருந்தேன். ஆனால் என்னை உலகத்திலிருந்து வேறு பிரித்து கூட்டிக் கொண்டு வந்தார். எந்த மனிதனும் என்னை வழிநடத்தவில்லை. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறவர் என்னை வழிநடத்தி கொண்டு வந்தபடியால் நான் இந்த வார்த்தைகளுக்கு ஒரு சுவிசேஷகனாகவும் எல்லாவற்றுக்கும் எல்லாமே கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். என அன்புக்குரியவர்களே, நான் பிரஸ்தாவப்படக்கூடாது. என் தேவனுடைய வார்த்தை பிரஸ்தாவப்பட வேண்டும். என் தேவன் பெருக வேண்டும். எனக்காக ஜீவனை கொடுத்தவர் அப்போஸ்தலர் 20:28 படியாக சொந்த ரத்தத்தை தேவன் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்தார் அல்லவா. அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். தைரியம், போராட்டம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்ப இவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களுக்குத்தான் அந்த வார்த்தை கொடுக்கிறார். அந்த ஏற்றுக்கொண்டபடியால் மாத்திரமே சீசர்களுக்கு அந்த காரியம் கொடுக்கிறார். இதை குறித்து லூக்கா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? சீசரை நோக்கி உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். உங்கள் மூலமாக நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத எவனும் என்னை அசட்டை பண்ணுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். இதை விட்டு தாண்டி எங்கேயுமே போக முடியாது. மத்தேயு 28:19 நீங்க வைத்து ஜால்ரா போட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு ஊழியக்காரராய் இருக்கிறான் யாராய் இருந்தாலும் சரி, தப்பி செல்வதற்கு வழி இல்லை. யாருக்கு அந்த நேரத்தில் சொல்லி நீ இருந்தாயா அல்லது தன்னுடைய பிள்ளைகள் இப்பொழுது லூக்கா 10:16 சொல்லப்பட்ட சீசர்கள் இருந்தார்களா? யாருக்கு அந்த வார்த்தை சொல்லப்பட்டது? பரிசுத்த ஆவியானவர் எப்படி வழி நடத்தினார்? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நீ எழும்புவாயானால் இன்மையிலும் மறுமையிலும் உனக்கு மன்னிப்பே இல்லை. வேதம் சொல்லுகிறது. வேறு எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் 103ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டபடி வானத்துக்கு பூமி கிழக்கு மேற்கு எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு விரோதமாக, தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாக இது நடக்கிற காரியங்களுக்கு விரோதமாய் நீ எழும்புவாயானால் உனக்கு மன்னிப்பே கிடையாது. சகோதரனே, சகோதரியே, நீ இன்றையே ரட்சிக்கக்கூடிய நேரத்தில் வந்திருக்கிறாய். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு ஜனமே, நீ மனவார வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், இதுலயே 22ஆம் வசனம் என்ன சொல்கிறது? சகலமும் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இப்ப இயேசு சொல்லுகிறார் பூமியிலிருந்து சீசர்கிட்ட, சகலமும் நான் பிதாவா இருந்தேன் அல்லவா, அந்த இடத்துல சகலமும் எனக்கு அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். பிதா தவிர, அந்த பிதாவானவரை தவிர வேறு ஒருவனும் நிற்கிறவர் தன்னை மறைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவுதான். இதை குறித்து அதோ அங்கு ஒருத்தரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயோ, அவர் யாரோ எவரோ என்று நீ அலமோத தேவையில்லை. நீ வெளிப்பாடு பெற வேண்டும் என்றால் நீ கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிப்பாயானால் உள்ளும் புறமும் என்ன எழுதி இருக்கிறது என்று நீ அறிந்து கொள்வாய். மகனே, மகளே, அவருக்குள் பிரவேசிக்க ஆயத்தப்படும். ஜலத்தினாலும் ஆவிலும் ஆயத்தப்படும். அப்பொழுது இதை கண்டுகொள்வார். என்ன சொல்லுகிறார்? பிதா தவிர வேறு ஒருவனின் குமாரன் இன்னார் என்று அறியான். மீண்டும் முதலிருந்து படிக்கலாம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. பிதா தவிர, அந்த பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். நிற்கிறவர் நான் யார் என்று, இந்த குமாரன் யார் என்று ஒருவனும் அறியான். குமாரனும்
அந்த குமார் நிக்கிறவர் நான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த நான் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறேனோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான். பிரியமானவர்களே, நீ குழம்பிட்டு கடங்க. கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். இவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவன்தான் பிதாவை அறிந்திருக்கிறான். வேறு ஒன்னை நீ காட்டி சுட்டி காட்டி, இதோ பிதா என்ன மேல இருக்கிறாரு, அவர் கீழே இருக்கிறாரு, வலது பக்கத்துல இருக்கிறாரு, இடது பக்கத்துல இருக்கிறாரு சொல்லிட்டு ஏமாத்திட்டு தெரியாது. உண்மையான கருத்து என்னவென்றால், யாருக்கு பிதா ஒருவர் எப்படி இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறாரோ அவரை தன்னைத்தானே உயர்த்தி காட்டாம் பூமியிலிருந்து தன்னை நான் தான் என்று சொல்லுவதற்கு அவர் அருள் சூத்திரம் முழு வீச்சில் மறைத்துக் கொண்டது மறைவா இருக்கிற ரகசியத்தை தன்னுடைய பிள்ளைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வெளிப்பாடு இல்லாதபடிக்கு ஊழியக்காரன் அல்ல. அந்த ஊழியம் யாருக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அவரும் தவிர வேறு ஒருவனுக்கும் அந்த ரகசியத்தை தெரியாது. அந்த உறவு, பிதாவுக்கும் குமாரனுக்குள்ள உறவு வர வேண்டும். அப்பொழுது அந்த வெளிப்பாடு வர வேண்டும். இவர் யார்? இப்ப இந்த பிதாவும் குமாரனும் என்று சொல்லப்பட்ட ரகசியங்கள் சொன்னாரே, இவர் யார்? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப 2 பேரா ஒருத்தரா? கிடையாது, ஒருவர் தான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர். இப்பொழுது தமது பிள்ளைகளிடத்தில் வார்த்தையை கொடுத்து இதை உலகம் முழுவதும் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை கொடுத்து நான் யாரா இருக்கிறேன் என்று சொல்லி, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உனக்குள்ளாகவும் யாரா இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கு வார்த்தை கொடுக்கிறார். இந்த வார்த்தை பிள்ளைகள் தான் நிறைவேற்றுகிறார்கள். படிப்போமா? 10:28-19. எருசலேமில் காத்திருக்கிற பொழுது படிங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் இது யாருக்கு சொல்லுகிறார்? தன்னுடைய பிள்ளைகளின் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறார். அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுக்கிறார், சீசர்களுக்கு. இப்ப இதை கொடுக்கிறார். சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு கிறிஸ்தவர்களாக்கி ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்தவர்களாக்குங்கள். ஏதோ உலகத்தின் முடிவறிந்த வரைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி, இது சொன்னது உங்களுக்கோ எனக்கோ கிடையாது. சீசர்கள் தன்னுடைய வார்த்தையினால் பிறந்தவர்களை கூட்டிக் கொண்டு ஒளிவு மலையில போய் நின்று கொண்டு பேசிக் கொண்டு சிலர் சந்தேகப்பட்டார்கள். அந்த சிலர் தான் இன்னைக்கு கள்ளர்களாக இன்னைக்கு மறைமுகமான ஒரு போதகத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சிலர் தைரியமாய் முன்னாடி வந்தார்கள், சிலர் பின்வாங்கினார்கள். வேதம் சொல்கிறது. சிலரோ சந்தேகப்பட்ட அந்த சந்தேகக்காரன் தான் இன்னைக்கு சந்தேகப்பட்டு கேட்கிறான். அப்ப இந்த வார்த்தையை பாருங்கள். இது நடந்த உடனே, சொன்ன உடனே அவர்கள் எங்கே போயிட்டார்கள்? லூக்கா 24:45 முடிக்க போகிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை படிக்கிறோம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி பாருங்கள், இதை சொன்ன வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து மத்தேயு 28:19 சொன்ன வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுக்க வேண்டும் என்பதே வேண்டியதா இருந்தது. ஹல்லேலூயா. இதை எருசலேம்ல காத்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு எருசலேம்ல போயிட்டு இந்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நிறைவேறுகிறது. இது எங்கே நிறைவேறுகிறது? அவர் ஒளிவு மலையில சொன்ன வார்த்தைகள் எங்கே நிறைவேறும்? உடனே ஞானஸ்தானம் கொடுத்தார்களா? கிடையவே கிடையாது. காத்திருத்தல் வேண்டும். அவர் சொன்னார், சுயமாக உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் போயிட்டு மீண்டும் வருவேன் என்று சொன்னவர், என் பெயரிலே நான் வருவேன் என்று சொன்னவர், இதோ அந்த நாட்களில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வந்து இறங்கினார். வந்து இறங்கின பொழுது மத்தேயு 28:19 நிறைவேறினது.
2:38 நிறைவேறுச்சு. அதே வார்த்தை மீண்டும் படிப்போமா? 2:38 அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, பேதுரு அங்கே முதல் சீசனாய் இருந்தார், ஒளிமலையிலும் காணப்பட்டார். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை சுமந்து கொண்டு நின்று பரிசுத்தாவியானவர் வந்த உடனே வேக்கானம் பரிசுத்தாவியானவர் கொடுக்கிறாங்க. மனுஷன் கொடுக்கல. பேதுரு எழுந்து கொண்டு, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு பெற வேண்டும். இதோ சொன்னவர் இயேசு கிறிஸ்துடைய பெயரினால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு இருப்பீர்களான பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறதை இங்க யார்? பேதுரு சுயமாய் சொல்லவில்லை. பரிசுத்தாவியானவர் தங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாகவே பேதுரு எழுந்து தைரியமாக போதித்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் சந்தோஷமாய் 3000 பேரு. எடுத்துக்கொண்டவர்களை கர்த்தர் சபையில சேர்த்துக் கொண்டார். நீங்க எந்த சபையில இருக்கிறீங்க இன்னைக்கு? மத்தேயு 28:19 சொல்லப்பட்ட வார்த்தை, மாம்சம் ஆவியாகி தன்னை வெளிப்படுத்தி பேதுருக்குள்ளாக கிரியை செய்து அதை வெளிப்படுத்தி இவர்தான் அவர்தான் இவர் என்று வெளிப்படுத்தி காட்டுகிறார். அவர்தான் இவர். யோவான் 1:30 சொன்னனே, நான் சொன்னேனே, முன்னமே சொன்னேனே, அவர்தான் இவர் என்று சொல்லத்தக்கதான அவர்தான் இவர் என்பதற்கு அவருடைய பெயரை சொல்கிற கர்த்தர் பிதாவாகிய தேவனாகிய திருப்தி இயேசு. இவர்தான் அவர் என்று அங்கு முன்மொழிந்த நிமித்தமாக பரிசுத்தாவியானவர் கேட்டவர்கள் அத்தனை பேரும் மேலும் பிரியமானவர்களை கூடியிருந்தவர்கள் அத்தனை பேரும் மட்டுமல்ல, விசுவாசித்து கேட்டவர்களே அத்தனை பேர்கள் மேலும் பரிசுத்தாவியானவர் வந்தார். ஏறக்குறை 3000 பேர் அன்றைய நாளில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். கிறிஸ்துவின் அண்டையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்டவர்களாய்? ஒருத்தர் சொல்றாங்க, ஐயோ இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா அது பேய்ங்கிறாங்க. உன்னை போல பேய் லேகியோன் பிசாசு பிடிச்சவன் எவனுமே கிடையாது. இயேசுவின் பேரை சொன்னால் எவ்வளவு உலகம் வானம் பூமி நடுநடுங்கி கொண்டிருக்கு. நீங்கள் அப்படி கற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசு இடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்க. அவனும் நடுங்கி கொண்டிருக்கிறான். நீர் ஒருவரே தேவன் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்லுகிறது. அன்பான ஜனமே, நாம் எப்படிப்பட்ட விசுவாசிகளா இருக்கிறோம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமா? வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்ன செய்தார்? இவர்களுக்காக மீட்பு செய்தவர் என்ன செய்தார்? சரீரத்துல வந்தது, சுய ரத்தம் சிந்தப்பட்டவராய். லூக்கா 10:24 சொல்லுகிறது. லூக்கா புஸ்தகம் 10:24. நான் இதை முடிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. அநேக தீர்க்கதரிசிகள் ராஜாக்களும். பாருங்கள், இந்த வார்த்தை ரொம்ப பிடித்தமான வார்த்தை. பழைய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து பூமியில உலகத்தில் இருந்த பொழுது அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை சீசர்கிட்ட சொல்றார் ஆண்டவர், நீங்கள் காண்கிறதை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை நான் சொன்னவைகளை நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பினார்கள். விரும்பியும் காணாமலும், ஆனால் அவர்களுக்கு காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். இன்னைக்கு அப்படி விரும்புறாங்க, பார்க்க விரும்புறாங்க. ஆனா அவர்கள் பொய் பிதாவாகிய பிசாசை உபதேசமாக பேசிக்கொண்டு இன்னைக்கு எந்த தீர்க்கதரிசிக்கும் ஆண்டவர் பேசுவதல்ல. தீர்க்க தரிசனம் என்றால் சும்மா நினைத்துக் கொள்ளாதீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் நான் முழங்கால் போட்டோன்னே வந்துட்டாரு. அவர் வந்தவர் யாரு? உங்க வீட்டு கிள்ளிக்கறி நசிக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். வார்த்தையில பெற முதலாவது வார்த்தையில் நட. அப்பொழுது ஆண்டவர் யார் என்று தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பார். கிரியை செய்கிற வார்த்தையில் நடந்தால் மாத்திரமே அவர் உண்மையில் பிரியமா இருப்பார். வார்த்தையே அவர் தானே. அவர் சொல்ற வார்த்தை நீ நடக்கலைன்னா எப்படி? கொஞ்சமா நம்ம நினைக்க வேண்டாமா? ஒரு டீச்சரா இருந்தால் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு சர்டிபிகேட் வாங்கினால்தான் அவர்கள் டீச்சர் பதவி கொடுக்கிறாங்க. நீ தேவனிடத்துல நீ பைபிள் ஸ்டடி படிச்சு அங்கீகாரம் வாங்கிட்டு நீ பிரசங்கம் பண்ண முடியாது. தேவனிடத்துல அங்கீகாரம் வாங்கணும். இதுதான் முக்கியம். கர்த்தா இயேசு அங்கீகரிக்கணும். நீ பைபிள் ஸ்டடி படிச்சுட்டு வந்து போதிக்கிறதுக்கு உனக்கு என்னத்தை விட போதிப்ப, அது கர்த்தருடைய பாதத்துல எடுபடாது. நீ அவருடைய ஆவியை பெற்று அவருடைய மகனா இருந்து அவருடைய போதனை பெற்று நீ பிரசங்கிப்பாயானால்
நீ தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறார். இல்லை என்றால் நத்திங், ஒன்றும் கிடையாது, ஊழியக்காரனே கிடையாது. உன்னை அங்கீகரிப்பதே வேஸ்ட். உன்னை சுற்றி ஏராளம் கோடி ஜனங்களும் லட்சோதி லட்ச ஜனங்கள் வருகிறாங்களே, அத்தனை பேரையும் என்ன செய்யற, நரகத்துக்குள்ளா நடத்தி கொண்டு போற. ஒரு வார்த்தை சொல்லுகிறதே லூக்காவுல 23ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். மாயக்காரராகிய வேத மண்டிகரே உங்களுக்கு ஐயோ, நீங்களும் பரலோகத்துக்குள் பிரவேசியாமல் போறவர்களையும் போக விடாமல் பரலோகத்தை பூட்டு போடுகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரனே, ஊழியக்காரியே அல்லது பிரசங்கிமார்களே, அந்த ஊற்றில் ஊர் இருக்கிறவர்களே மனம் திரும்பிக் கொள்ளுங்கள். இவர்தான் அவர் என்று நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர்தான் பிதாவாயிருக்கிறார், குமாரனாயிருக்கிறார், பரிசுத்த ஆவியாயிருக்கிறார். இந்த சத்தியத்துக்குள்ள நீ இல்லை என்றால் நீ வேசியின் மகன் என்று வேதம் சொல்லுகிறது. தவறான ஒரு போதனைக்குள்ள பிறந்து நீ வழிநடத்தி கொண்டிருக்கிறாய் ஜனங்களுக்கு. இந்த வசனத்தை படிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் மத்தேயு 23ஆம் அதிகாரம், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, மாயக்காரனாகிய வேத பாரகரே, பரிசேயரே, பரிசேயனே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி, மனுஷர்கள் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை ஊட்டி போடுகிறீர்கள். ஊட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அது பிரவேசிக்க, நீங்களும் பிரவேசிப்பதில்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. பிரவேசிக்க விட தவறாக இயேசுவின் பேரை சொல்லி பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம வலைகளை போட்டோம் என்றால் அவன் தவறாக போடுகிறான் என்று பேசுகிற ஜனங்களாய் மாயக்காரர்களும் பரிசேயரும் சதிசேயருமாய் நிறைந்த கூட்டமாய் இருக்கிறது. ஒருவர் பிரசங்கம் பண்ணி மேடையிலேயே செபிக்கிறாங்க, பிரபலமான ஊழியக்காரரும் செபிக்கிறார். இங்கிலீஷ்ல சொல்றாரு, அது தமிழ்ல சொல்லி பாருங்களேன். நான் சொல்கிறேன், ஒன்லி ஜீசஸ் என்று கூட்டம் கூடுகிற அந்த ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் துரத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். நல்லா கவனித்து யோசித்து பாருங்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லி துதிக்கிறவர்களை இயேசுவின் பெயரை கொண்டே இவன் விரட்டுகிறான். இவன் எப்பேற்பட்ட யாருக்கு பிறந்தவன் இவன்? அதுக்கு ஆமீன் போடு, ஆவியில் நிரம்பி ஜெபிங்கள். அந்த ஆவி எங்கே? வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் நிறைந்த பொல்லாத ஆவியினுடைய பாசைகள் அது. நீ தலைகளை நின்று பாரு, அது நடக்காது. சேஞ்சு விடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. பொல்லாத பிசாசின் மகனே, என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு விரோதமா நீ பேசியிருப்பாயானால் உனக்கு சாபம் கிடைக்கும். என் அப்பன் இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்க, அந்த ஜீவனுக்கு விரோதமாக எவனா பேசினா அவனுக்கு இன்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு இல்லை. பிரியமான சகோதரனே, சகோதரி, அவர் இதற்காக வந்து உன்னிடத்தில் அவமானப்படுவதற்கு, நீ தவறான உபதேசம் சொல்வதற்கா உனக்கு வேதத்தை கையில் கொடுக்கிறார். யார்கிட்ட சத்தியம் சொல்ல போனாலும் ஐயோ என்கிட்ட சொல்லாதீங்க, நான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும் சொல்லி நீ நரகம் போவாய். ஒன்லி ஜீசஸ்ங்கிற கூட்டத்தை இயேசுவின் நாமத்தில் துரத்துறாங்களாமா. இவன் சொல்ற தமிழ்ல சொல்றான், அது ஒன்லி ஜீசஸ் இங்கிலீஷ்ல சொல்றான். எவ்வளவு நூதனமான உபதேசம் பாருங்க. உன்னை போல பொறுக்கி எவனுமே கிடையாது. மாய்மாலத்தில் மாயக்காரனாய் இருக்கிற ஐயோ உனக்கு. வருகிறது உண்மையில் சாட்டையடி, கவலைப்படாது. என் தேவன் நியாயத்திற்கு எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டிலே துவங்கி இருக்கிறார். வேதத்தை எடுத்து போதிக்கணும். சத்தியம் சத்தியமாக, யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், சத்தியமாய் போதி, இல்லை என்றால் போதிக்காதே தயவு செய்து. உனக்காகவும் எனக்காகவும் மீட்டெடுத்து கொடுத்த என் அப்பா இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசுவதற்கு அதிகாரம் இல்லை. இல்லைனவா, உனக்கு எனக்கு கிரவுண்ட்ல என்னை கூப்பிடு. நீ நடத்துகிற கூட்டம் 16,000 பேர் வந்திருக்கலாம். என்னை கூப்பிடு, ப்ரூவ் பண்ணி காட்டுகிறேன். அந்த இடத்துல ஆண்டவர் செய்கிற அதிசயத்தை அற்புதத்தை நான் காட்டி
ப்ரூவ் பண்ணுகிற நீ என் இயேசு யார் என்று. உன் இயேசுவை நீ காட்டு. பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் மேல் வைத்த அன்பு, அவர் நம்ம அப்பா, நம்ம அப்பாவை குறை கூறுவதற்கு நம்ம இடம் கொடுக்கிறார். அப்ப நீ யாருக்காக பிறந்திருக்கிறாய்? எனத்துக்காக பிறந்திருக்கிறாய். அவர் கண்டு வேதனைப்படுகிற அளவுக்கு நீ உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிட்ட கடைசியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு யாருக்கு கிடைக்கிறது? பிரியமானவர்களே, தம்முடைய இயேசு ஹல்லேலூயா பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையாய் இருக்கிறது. அவர்தான் இவர்தான் அவர் என்று சொல்லி யோவான் 14 அதிகாரம் 21 வசனத்தை நாம் மீண்டும் படிக்க போகிறோம். யோவான் 14 அதிகாரம் 21 வசனத்தை நாம் படிக்க போகிறோம். யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, என்னுடைய வார்த்தைகளை உபதேசங்களை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே, அவைகளை படி நடக்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். யோவான் 1:30 சொல்லுகிறது, இவர்தான் அவர் என்று. அப்ப வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:24 சொல்லுகிறது, நானே அவர் என்று நீ விசுவாசியாவிட்டால் உன் பாவம் உன் கையில் இருக்கிறது, நீ பாவத்தினால் சாவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் உனக்கு வேண்டுமா? ஜீவன் உனக்கு வேண்டுமா? நானே அவர் என்று நீ அறியாவிட்டால் யோவான் 8:24 படியாக உன் பாவத்திலே சாவா என்று வேதம் சொல்லுது. அப்ப அந்த பாவத்தை விட்டு நீ ஓய வேண்டுமெனா கிறிஸ்துவண்டையில் ரத்தத்தினால் கழுவப்படு. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார் என்ற ரோமர் 5 ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இந்த அருமையான வேலையில கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தர் எனக்கு செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், மரித்து போன சரீரத்தை எடுத்து கொடுத்த தேவனாய் இருக்கிறார். ஏராளமான காரியத்தை செய்திருக்கிறார். என் மனைவிக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்ததை தேவன் திருப்பி கொடுத்திருக்கிறார். உயிர் போனதை திருப்பி கொடுத்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை, அவர் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக கொடுத்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு யாராவது தவறா பேசினா அவ்வளவு ஆதகமாக இருக்கிறது. அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களுக்காக எச்சரிப்பை கொடுக்கிறது. நோவாவின் காலத்தில் கொடுப்பதை போல ஆண்டவர் கொடுக்க வழிநடத்தியிருக்கிறார். நீங்கள் தயவு செய்து இந்த வார்த்தை நல்லதென்று புரிந்து கொண்டு கர்த்தர் பார்த்து திருப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். ஆமென். ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, தர்மியான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். உண்மை துதிக்கிறேன், உண்மை போர்த்துகிறேன். அப்பா, இதோ நீ சொன்னீரையா, இதோ இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்கள் மூலமாக வார்த்தை கேட்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி, அப்பா, யாருக்கு உண்மை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறீரோ அவரும் உண்மையும் தவிர வேற யாருக்கும் வெளிப்பாடு கிடைக்காது என்று சொல்லியிருக்கிறேன். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் அல்லது ஞானிகளும் விரும்பியும் கேட்டும் அல்லது காணவும் ஆசையா இருந்தவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், உம்மால் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட பிள்ளைகள், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், உடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு உடைய ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறீர். நாம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீ வெளிப்படுத்தியிருக்கிறீர். அப்பா, அந்த ரகசியத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பரலோகத்தில் சென்றடையத்தக்கதான ஒரு பாதையை காட்டியிருக்கிறீர்கள். நீர் அப்படியாய் செய்து இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த என்னுடைய வார்த்தையை கேட்கிற என் மூலமா நீ கேட்ட வார்த்தைகள், சொன்ன வார்த்தைகளை இப்பொழுது இந்த அலுவலக ஸ்தோத்திர வீடியோ மூலமாக நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் அவிதமாக இவர்களுக்காக பங்காக வகையாமின் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக சமுத்திரம் ஜலத்தில் நிறைந்திருப்பதைப் போல ஒரு வாழ்க்கையினுடைய குறைகளை மாற்றி நிறைவாய் கொடுக்கும்படியாக, வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக, வலைகளை போட்ட உடனே வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது நிறைவை கொடுத்தது ஒரு வாழ்க்கையில் நிறைவாய் கொடுக்கும்படியாக நினைச்சது. கர்த்தரை அறிகிற அறிவில் வளரட்டும் என்று இவரை அறிகிற அறிவில் வளர்ந்து உன்னத்துக்குள்ள பிள்ளைகளாக மாறட்டும் என்று நினைச்சு இப்படியே செய்ய போற தயவுக்கா நன்றி. தொடர்ந்து அடுத்த கல்வி காரியத்தில் இவர்களை சந்திக்க கர்த்தர் உதவி செய்யும். உங்களுடைய சுத்தமா இருக்குமானால் எல்லாம் நடக்கட்டும் என்று தொடர்ந்து வழி நடக்கும். ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்துல கேட்ட யாவரையும் ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜீவன் தந்தனால் அப்படிதான். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ்